வணக்கம். ஸ்ரீ ராமஜெயம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு ராவணனின் வீழ்ச்சி, ஆணவத்தின் தோல்வியா, தர்மத்தின் வெற்றியா. ராவணன் 10 தலைகளை கொண்டவன். அவரை தசகிரீவர் என்று அழைப்பர். அவர் சிவனுடைய அருளை பெற்றவர். அவருடைய சகோதரர்கள் கும்பகர்ணன், சூர்பனகை, விபீஷ்ணர். அவருடைய ஆணவம் தன்னோட மாமா மாரீசனிடம் வென்றது. பிறகு ஜடாயு என்ற மிகப்பெரிய பறவை, அந்த பறவை சீதையை விட்டுவிடுக என்று போர் புரிந்தது. அவர் அந்த பறவையின் இறக்கைகளை வெட்டி அந்த பறவையை கொன்றார். அந்த ஜடாயு பறவையிடமும் இவருடைய ஆணவம் வென்றது. பிறகு தம்பி விபீஷ்ணர், இந்திர பெரும்பதம் இழந்தனன் என நொந்தடன் என நொந்தி ஆதலின் நூல்வது கேள் அப்படின்னு சொல்றாரு. விபீஷ்ணர் சொல்றாரு, நீ அதர்மத்தின் வழி நீ சென்னிட்டு இருக்காய், அதனால் நீ சீதையை விட்டு விடுக, ராமருடைய தேவி சீதையை நீ விட்டு விடுக அப்படின்னு பல விதமாக சொல்கிறார். இவர் அசுரகுலத்துல தோன்றனாலும் இவர் தர்மத்தின் வடிவானவர். இவர் சொல்லியும் ராவணன் கேட்கல. பிறகு தம்பி விபீஷ்ணரிடமும் அவருடைய ஆணவம் வென்றது. பிறகு அங்கதன் சொல்றாரு, ராமர் சொல்லி அனுப்புறாரு அங்கதன்ட்ட, நீ போய் ராவணன் அவைக்களம் சென்று தேவியை விடுக, அல்லையேல் உன் அவைக்களம் புகுந்து உன் ஆவியை விடுக அப்படின்னு சொல்றாரு. நீ இந்த மாதிரி சீதா பிராட்டியை விட்டு விடு, இந்த மாதிரி ராமர் தர்மம் மிகுந்தவர், அவருடைய தேவியை நீ சிறைப்பிடித்து வைத்திருப்பது மிகவும் தவறு, அதனால் தேவியை விட்டு விடுக அப்படின்னு சொல்றாரு. ஆனா அங்கதன் எவ்வளவு சொல்லியும் இவர் ராவணன் கேட்குற மாதிரி தெரியல. அங்கதன் யாருன்னா வாலியின் மகன். வாலியோட இவர் நண்பராக இருப்பார். அதனால் நானும் உன்னுடைய தந்தையும் நண்பன், அதனால் நீ ராமருக்கு தூதாக செல்லாமல் என்னிடம் நீ வா, நான் உனக்கு செய்ய வேண்டியதை செய்கிறேன், அதாவது உனக்கு பட்டாபிஷேகம்லாம் செய்கிறேன் அப்படிங்கிறாரு. உனது கையால் நான் அதாவது நாய் கையால் நான் சிங்கம் சாப்பிட்றதா அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லுவார். இது அங்கதன் சொல்லுவார், நாய் கையால் சிங்கம் அதனால் நான் தர்மத்தின் வழி தான் நிற்பேன், அதனால் நான் அந்த உனது கையால் எதுவும் இது பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கதனும்ட்டையும் இவருடைய ஆணவம் வென்றது. பிறகு தம்பி கும்பகர்ணன், அவர் 6 மாத காலம் தூங்கி கொண்டே இருப்பார். அவர் 6 மாதம் முடிந்தவுடன் தூங்கி எந்திரித்தவுடன் திட்டியின் விடம் அன்னகற்பின் செல்வியை விட்டிலையோ அப்படின்ட்டு கேட்குறாரு. இது வன்மையே அப்படின்ட்டு சொல்லி ராவணன்கிட்ட எச்சரிக்கை பண்ணுறாரு. ஆனால் ராவணன் அப்பொழுதும் கேட்கல. கும்பகர்ணா, நான் சீதையை விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அங்கேயும் அவருடைய ஆணவம் வென்றது. பிறகு மனைவி மண்டோதரி, அவரிடமும் அவருடைய ஆணவம் வென்றது. கடைசியில் ராவணன் எங்கு நின்றார்? ராமர் முன் நின்றார். அந்த ராமர் யார்? தர்மத்தின் தலைவன், தர்மத்தின் சொரூபம், வேதத்தின் நாயகன், கருணை கடல், அவர்தான் ராமர். இவரை தான் குலசேகர ஆழ்வார் என்ன சொல்வார் அப்படின்னா, நெடியோனே வல்வினை செடியாய வல்வினை மிகுந்த நெடியோனே, உன் கோவிலின் வாசலில் அடியாரும் வானவரும் அரம்பையரும் எல்லாரும் அங்கே இருக்கோம் அப்படின்ட்டு குலசேகர ஆழ்வார் நாராயணனை பற்றி சொல்லுவார். பிறகு காமம் யாவையும் தருவதும், அப்பதம் கடந்தால் சேம வீடுற செய்வதும், ஓம வேள்வியின் உருப்பதம் வைப்பதும், ஒருவன் நாமம் அன்னது கேள், ஓம் நமோ நாராயணா என பிரகலாதன் தன் தந்தையிடம் ராமனை பற்றிய கூறுவார். ராமனின் பெருமைகளை எடுத்து சொல்வார். அப்படிப்பட்ட ராமர் தர்மத்தின் தலைவன், கருணை கடல், அவர் செந்தாமரை முகம் போன்றவர். அவர் இதோக்ரோதகன், அதாவது கோபத்தை அடக்கி ஆள்பவர். இவர் ராவணன் போருக்கு போனார். ராவணன் ராமனுடன் போருக்கு சென்றார். அப்பொழுது இதோ குரோதகா அப்படின்ட்டு இவரை சொல்றாங்க கம்பர். ராவணனை நீ இன்று போய் போருக்கு நாளை வா, அவர் நிராயுத பாணியா நிற்கிறாரு, நீ இன்று போய் போருக்கு நாளை வா அப்படின்னு சொல்றாரு. ராவணன் இவர் நாராயணன் உருவம் அப்படின்னு தெரிந்து இவர் கையால் நாம் சாவது மோட்சம் அப்படின்ட்டு அடுத்த நாள் வருகிறார். போர் புரிந்து அவர் கையால் இறக்கிறார். பல இடங்களில் அதர்மம் வென்றாலும் அது தர்மத்தின் வெற்றியே என்று கருதி கடைசியில் தர்மம் வென்றது. ஆகவே ராவணனின் வீழ்ச்சி தர்மத்தின் வெற்றியாக கருதப்படுகிறது. ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதஸ்ஸே
வேதசே அப்படின்ட்டு அந்த பாடல் மூலியமாக நம்ம வந்து ஸ்ரீராமருடைய பெருமைகளை வந்து நாம் வந்து தெரிந்து கொள்கிறோம். ஸ்ரீராமஜெயம்.